கும்பராசி. அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இப்போ ஒரு நீரோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குப்பை வந்தாலும் சரி, கூவம் வந்தாலும் சரி, ஓடை, ஆறுன்னு எல்லாமே வந்து கலந்தாலும், கொஞ்சம் கூட தன்னுடைய உவர்ப்பு தன்மையை மாற்றிக்காத கடல் மாதிரி. இழப்பு, ஏமாற்றம், தோல்வி, துக்கம்ன்னு எது வந்தாலும் சரி, அத சந்தோஷத்த எப்படி ஏத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி ஏத்துக்கிறவங்க தான் அந்த கும்பராசிக்காரங்க. சொன்னது யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு தான் யோசிப்பாங்க. குறிப்பா கொழுத்து சிவந்த கரங்கள்னாக்க கும்பராசிக்காரர்ல சொல்லலாம். இப்போ சாதாரண மனுஷ பிறவிங்க நம்ம. இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாவே அது எப்படியோ தடுக்கணும். எப்படி எனக்கு இவ்வளவு கஷ்டம் வரலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுகவாது செய்வோம். ஆனா கும்பம் வந்து பாத்தீனாக்க ரொம்ப நிதானமா, ஏன் நமக்கு இந்த மாரி நடந்துச்சு? ஏன் அவங்க அந்த மாரி பண்ணாங்க? இப்படி அவங்க சைடு இருந்தும் யோசிக்கக்கூடிய குணாதிசயம் படைத்தவங்க கும்பராசிக்காரங்க. ஒருத்தன் நம்மள வந்து அடிச்சுட்டான். ஏன்டா என்னைய அடிச்ச? எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன திரும்பி தாக்குறதுக்கு தான் முற்படுவோம். ஆனா அவன் ஏன் அப்படி அடிச்சான்? அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எத தப்பு பண்ணேன்? இப்படி உட்கார்ந்து யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அதற்கான ஒரு முடிவே எடுப்பாங்க. எவ்வளவு வந்து உன்னதமான படிப்புன்னு பாருங்க இந்த கும்பராசிக்காரங்க. இப்பேற்பட்ட உயர்ந்த குணநலம் படித்த, முக்கியமா கொடுத்து சிவந்தக்காரன்னு சொன்னேன் இல்லைங்களா? தன்னோட தேவைய கூட மத்தவங்களுக்கு விட்டு குடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி. இப்ப அவங்க கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன அவசரமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ, பரவால்ல. இப்படிதாங்க இவங்க இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நெனச்சா கும்பராசிக்காரங்கள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படி தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை வாழக்கூடிய தூய உள்ளம் படைத்த கும்பராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கு வரக்கூடிய ஜனவரி 14ஆம் தேதியில இருந்து ஒரு நல்ல எதிர்காலம் சனீஸ்வர பகவானால உங்களுக்கு அமைய போகுது. நிஜமாமா? நல்லது நடந்தா சரிதாம்மா. இதுதான் இவங்களுடைய குணம். அப்படியா? அப்படின்னு சந்தேகப்படவும் மாட்டாங்க. ஓ! அப்படி நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு உற்சாகப்படவும் மாட்டாங்க. மழையளவு கஷ்டம் வந்தாலும் சரி, மழையளவு சந்தோஷம் வந்தாலும் சரி, 2யுமே ஒரே மாதிரி தான் அணுகக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. ஆனா மனசுல வந்து எதையும் வச்சுக்க மாட்டாங்க. வெளிப்படைத்தன்மையோட இருப்பாங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. மத்தவங்களால இவங்களுக்கு உபத்திரம் வந்தாலும் சரி, அப்பவும் தன்னுடைய குணத்த மாத்திக்க மாட்டாங்க. உங்களுக்கு சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும், இவ்வளவு நாளா கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்ல. உங்கள எந்த அளவுக்கு சோதிக்கணுமோ அந்த அளவுக்கு சோதிச்சிருப்பாரு. எந்த அளவுக்கு உங்கள காயப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அழுக விடணுமோ அது எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஆனா இனி நல்லத மட்டுமே செய்ய போறார். இவரால உங்களுக்கு சுபத்தன்மை மட்டுமே அடைய போறீங்க. சனி பகவான பொறுத்தவரைக்கும் பண வரவ அதிகமா கொடுப்பார். இனி உங்களுக்கு நிம்மதி இருக்கும். சந்தோஷம் இருக்கும். குறிப்பா பிரிந்து போன கணவன் மனைவி கூட குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இப்போ ஒண்ணு சேருவீங்க. தினந்தோறும் ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து ஏமாந்து போன அந்த விஷயம் கூட இப்போ உங்களுக்கு நீங்களே ஒதுக்கி விட்டா கூட அது உங்கள வந்து சேரும். அதுவும் குறிப்பா நெறைய பண விஷயத்துல ஏமாந்திருப்பீங்க. அந்த பணமெல்லாம் இப்ப உங்க கைக்கு வந்து சேரும். குறிப்பா அதிக வட்டிக்கு கடன் வாங்கி பல பேருக்கு வந்து உதவி செஞ்சிருப்பீங்க. இல்ல ஏமாந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்ப வந்து பைசலாகும். அது மட்டுமா? உடல் பாதிப்புகள் விலகுது. உடல் ஆரோக்கியம் சீராகுது. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு இருந்த தொல்ல, உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே மறையுது. திடீர் பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன கொடுக்கும். அதே மாரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும். இல்ல வெளிநாட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறும். விசா கிடைக்கும் ஈஸியா. அடுத்து கோயில் கூடன்னு அதிகமா வந்துட்டு இப்ப போவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை குடும்பத்தோட போயிட்டு நிறைவேத்திட்டு வருவீங்க. வழக்கறிஞர்கள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. ஏதாவது வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தா, இப்போ அது சம்பந்தப்பட்ட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும். விஐபி கூடிய நட்பு கிடைக்கும். அவங்கள வந்து யூஸ் பண்ணி சில முடிக்க முடியாத காரியங்கள்லாம் முடிச்சு காட்டுவீங்க. உங்களுக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மை மறையுது. மகனுக்கோ மகளுக்கோ ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு திருமணத்தை திருப்திகரமா நடத்தி வைப்பீங்க. கூடாத நட்பு விலகி போகும். புதுசா வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, புதுசா வண்டி வாகனம் வாங்கி உங்க வசதிகள் பெருகுதுங்க. இது மட்டும் இல்லாம கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க. சவால்கள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க. உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த மன கசப்புகளும் மாறும். அதே மாதிரி மனைவிக்கு கை கால் வலி, கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவதிப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப சரியாகும். உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிகளுக்கு மரியாதை கூடும்.
சில வந்து சுய தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த ஆசைகள் இப்ப எல்லாமே நிறைவேறுங்க. குறிப்பா சனீஸ்வர பகவான் உங்கள கம்பீரமா நடக்க வைக்கிறார். உங்க பேச்சுக்கள்ல ஒரு கம்பீரம் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு கம்பீரம் இருக்கும். உயர்வான நிலையை உங்களுக்கு வந்து குடுக்க போறார். புதிய பொறுப்புகளும், பதவிகளும் தேடி வரும். புதுசா சொத்து வாங்குவீங்க. சொத்துக்கள விக்கிறதுல கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மனைவி வழியில நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். வீட்டு தேவைக்காக நவீன மின்சாதன பொருட்கள்லாம் வாங்குவீங்க. பழுதாகி கிடந்த பழைய வாகனத்த மாத்தி, புதுசா வசதி வாய்ப்புகளுடன் கூடிய நல்ல வாகனம் வாங்குவீங்க. திருமண தடைகள் விலகுது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வீட்ட பொறுத்தவரை சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது திருமணம் கைகூடி வரும், சீமந்தம் நடக்கும். இது மாரி சுப நிகழ்ச்சிகள் வந்து அடுத்தடுத்து நடக்கும். அதுல உங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை பிறக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் இப்ப நிறைவேறும். ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆன்மீகத்துல ஈடுபடுவீங்க. யோகா, தியானத்துல மனம் போகுங்க. அடுத்ததா இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும், அடுப்படி, அலமாரின்னு சின்ன சின்னதா பணத்த சேர்த்து வச்சு தங்க ஆபரணங்கள வாங்குவீங்க. அலுவலகம் போகக்கூடிய பெண்மணிக்கு வேலை சுமை குறையும். கன்னி பெண்கள பொறுத்தவரைக்கும் அவசரமா முடிவு எடுக்காதீங்க. பெற்றோருடைய ஆலோசனை மட்டுமே கேட்டு முடிவு எடுத்தாக்க, ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்து கூட நீங்க தப்பிச்சுக்க முடியும். அதே மாரி கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும், நீங்க எதிர்பார்த்த உயர்வு இருக்கும். அடுத்து வியாபாரிகள பொறுத்தவரைக்கும், தடாலடியா சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. பெரிய முதலீடு பண்ணிடாதீங்க. எப்பவும் இருக்க முதலீடுலயே அதிக லாபத்தை பார்க்க முடியும். குறிப்பா ஹோட்டல், கணினி உதிரி பாகம், துணி கடை வச்சிருக்கவங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும். பழைய பாக்கிகள்லாம் இப்ப கனிவா பேசி வசூல் செஞ்சுருவீங்க. கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாவே கிடைக்கும். அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை குறையும். சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து உதவிகரமா இருப்பாங்க. உங்களுக்கு தடைப்பட்ட சம்பள உயர்வும், பதவி உயர்வும் இப்ப வந்து கிடைக்குங்க. குறிப்பா கன்னி துறையில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். ஆக மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது முன்னாடி உங்களுக்கு இருந்த இழப்பு, எதிர்ப்பு, ஏமாற்றம் இது எல்லாத்துலயும் இருந்து விடுதலை கிடைக்குங்க. பண வரவு பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும். வசதி வாய்ப்புகள் பெருகி உற்சாகமா இருக்க போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி பாதையில இருக்கக்கூடிய திருக்கோழிக்காடுன்ற ஊர்ல அருள்பாலிக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை திருவோணம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல போயிட்டு வழிபாடு செய்வதனாலையும், புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதனாலையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவீங்க. நிரந்தரமான வருமானம் இருக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிகளுக்கான பொது பலன்கள். அடுத்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானால கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். எப்படி என்னன்னு பார்க்கலாமா? குடும்பத்துல இருந்த குழப்பம், சங்கடம், வருமானத்துல இருந்த நெருக்கடி, முயற்சிகள்ல இருந்த இழுபறி, சொன்ன சொல்ல காப்பாத்த முடியாம, உடல்ல பாதிப்பு, எதிர்பாராத விபத்து, இப்படி எதை தொட்டாலும் சங்கடத்தை மட்டுமே சந்திச்சு வந்த உங்களுக்கு இது எல்லாமே நல்ல விதத்துல மாறப்போகுது. விபத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இப்ப வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வருமானத்துல இந்த தடைகளும் விலகுவதனால உங்களுடைய சேமிப்பு உயரும். வெளியூர்ல போயிட்டு வசிச்சவங்க கூட சொந்த ஊருக்கு நல்ல வசதி வாய்ப்புகளோட வந்து செட்டில் ஆயிடுவீங்க. குறிப்பா சனீஸ்வர பகவானால அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது. நீங்க நினைச்ச காரியங்களே நடத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லா வகைகளிலும் நன்மைகள் அதிகமா கிடைக்கும். பண வரவுல இந்த தடைகள் விலகுவதனால குடும்பத்துல சந்தோஷம் குடிகொள்ளும். உடல்நிலையும் சீராகுது. இவரே உங்களுக்கு நல்லது பண்ற அந்த நேரத்துல ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுவாங்க இந்த வருஷம் முழுக்கவேனா, முயற்சிகள்ல வெற்றி, நினைச்சதே சாதிப்பீங்க. துணிச்சலோட செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மறையுது. குடும்பத்துல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்குறாங்க. இவர்களை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம். சனீஸ்வர பகவானும் நல்லது பண்றாரு. ராகு கேதுவும் உங்களுக்கு நல்லது பண்றாங்க. முழு சுபகரகமான இவர் வந்துட்டு எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணாம போயிடுவார். குருவினால உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்துல லாபம் அதிகமா கிடைக்கும். உத்தியோகத்துல இந்த பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்குது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குருவினால நன்மைகள் மட்டுமே செய்ய முடியும். பணவரவு அதிகமாகும். செல்வாக்கு உயருது. பிரச்சனை, வீண், வம்பு, வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில மாறப்போகுது. செல்வாக்கு உயருதுங்க. அடுத்த பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா, இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பின் காரணமா நினைச்ச செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இப்ப வந்து அடைவீங்க. செல்வாக்கு உயருது. தொழில லாபம் அதிகமாகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்.
குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானம் தேவைப்படுதுங்க. அறிமுகம் இல்லாத நபர்களே நம்பக்கூடாது. வண்டி வாகனத்த இயக்குறப்போ, அதே மாரி ஏதோ ஃபேக்டரில வேலை செய்றீங்க, இயந்திரத்த வந்து நீங்க இயக்குறீங்க அப்டின்னா, அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க, புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துது. தொழில் இந்த போட்டிகள் மறையுது. உங்களுடைய முயற்சிகளால தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அடுத்ததா பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, இல்ல ஒருத்தருக்கு கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி. வேலையில இருந்த சங்கடம் மறையுது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மதிப்பு, மரியாதை அதிகமாகுது. செல்வாக்கு உயர்வதனால விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. ஆல்ரெடி இருந்த பிரச்சனையில இருந்து கூட இப்ப தப்பிச்சிருவீங்க. நன்மைகள் அதிகமா கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி, தொழில்லயும் சரி, நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். அதே மாரி வேலையே இல்ல. புதுசா வந்து வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? வெற்றி கிடைக்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் சரி, நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பொன் பொருள் சேருது, சொத்து சேர்க்கையும் உண்டாகுது. அடுத்து கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க. டீச்சர்ஸ் உடைய அறிவுரையை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். மேலும் அரசாங்க பணிக்காக முயற்சி செய்யக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அன்பர்கள் கூட கும்பராசிகளுக்கு இந்த 2025ல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது. பரம்பரை நோயோ, தொற்று நோயோ, இல்ல வண்டி வாகன விபத்து, விஷ ஜந்துக்களால விபத்து, இந்த மாதிரி ஏதாவது உடல் பாதிப்புகள் இருந்தாலும் சரி, அது இந்த காலகட்டத்துல முழுமையா சரியாகும். நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. புதிய சொத்து சேர்க்கை வாங்குவீங்க. பதவி உயர்வு ஏற்படும். பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும். தள்ளி போன பண வரவு கூட இப்ப வந்து கை கிடைக்கும். குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்த தடுமாற்றங்கள் கூட இப்ப மறையுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். சோ உங்கள பொறுத்த வரைக்கும் பரிகாரம். காலதீஸ்வரர் வழிபாடையும், குலதெய்வ வழிபாட்டையும் அனுதினமும் செய்வதனால உங்க வாழ்க்கையில இருக்கிற சங்கடங்கள் மறைந்து சந்தோஷம் குடிகொள்ளும். அடுத்த சதய நட்சத்திரம். நெருக்கடிகள் விலகி சந்தோஷம் அதிகமாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானுடைய அருளாசினால கும்பராசிக்காரர்ல இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். வருமானத்துல நல்ல உயர்வு இருக்கும். நண்பர்கள் வழியிலும் சரி, உறவுக்காரர்கள் வழியிலும் சரி, உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க இப்ப நண்பர்களாக மாறுவாங்க. இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, பலன்கள் அப்படிங்கிறது உயர்வாவே கிடைக்கும். முயற்சிகள்ல வெற்றி, வருமானம் அதிகமாகும், தொழில் இந்த தடைகள் விலகுது, நன்மைகள் அதிகமாகறதுனால ரொம்ப சுறுசுறுப்பா சந்தோஷமா இருக்க போறீங்க. இவரே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்துல ராகுவும் கேது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்பாராத சங்கடங்கள்ல இருந்து விடுதலை குடுக்குறாங்க. இத்தன நாளா தேவையற்ற பிரச்சனைகளோ, நெருக்கடிகளோ உங்களுக்கு இருந்திருந்தா, அது எல்லாமே இப்ப மறையுது. குடும்பத்துல இந்த குழப்பம் விலகுது. சிலர் வந்து வெளிநாட்டுல போயிட்டு வேலை பார்த்திருப்பீங்க, வெளியூருக்கு போயிட்டு வேலை பார்த்திருப்பீங்க. இனி சொந்த ஊருக்கு வந்து சந்தோஷமா குடியேற போறீங்க. பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது மாட்டியிருந்தா கூட அந்த வழக்குல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அடுத்து குருவுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகம். இதனால உங்களுக்கு நல்லதையும் வந்து அதிகமாவே கொடுக்குறாரு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. புத்திசாலித்தனத்தினால நினைச்சது திட்டமிட்டு சாதிச்சிருவீங்க. உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. செல்வாக்கு உயருது, பணவரவு அதிகமாகுது, தொழில் இருந்த தடைகள் விலகுது, வியாபாரத்துல லாபம் இருக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து உயருது. அடுத்த பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கணும். அதே மாதிரி ஏதோ சொத்து வாங்குறது, விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களே பத்திரங்கள் வந்து நீங்க நல்லா தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுல வந்துட்டு கையெழுத்தே போடணும். அதே மாதிரி அறிமுகம் இல்லாத எந்த ஒரு நபரையும் நம்பவே கூடாது. மத்தபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான முடிவு தான் இருக்கும். அது தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ இல்ல பெரிய தொழிலோ, தொழில்ல உங்களுக்கு இருந்த தடைகள் மறையுது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு அடி எடுத்து வச்சாலும் சரி, நிதானமா எடுத்து வைங்க. வளர்ச்சி பெருசா இருக்கும். சரிங்களா? சோ அனைத்து விதங்களையும் வளர்ச்சி. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ இல்ல ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உழைப்பு அதிகமாகும். அதுக்கேத்த மாதிரி வருமானமும் அதிகமா கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட இத்தன நாளா கண்டிப்பா நடந்திருப்பாங்க. ஏதாவது குத்தம் குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய மனசு மாறிடும்.
அவங்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. மேலும் சக ஊழியர்கள் மத்தியிலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதை உயருதுங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வேலை பளு குறையும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமா இருக்குதுங்க. கும்பராசி சேர்ந்த பெண்கள் பர்ட்டிகுலரா யாராவது உடல் பாதிப்பு இருந்துச்சுன்னா, அதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்ததா, இப்ப சரியாகும். அடுத்து சுய தொழில் செய்றவங்களுக்கு வரவுல நல்ல உயர்வு இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதோட வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு நல்ல வேலை அமையும் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப. அடுத்ததா கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவதனால தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். விளையாட்டு, பொழுதுபோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தேர்வு வர வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது. மருத்துவ செலவுகள் குறையுது. குறிப்பா தீராத நோய் கூட மருத்துவத்திற்கு கட்டுப்பட்டு வரும். அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் மறையுது. உறவுக்காரங்கிட்ட இருந்த பகைத்தன்மையும் மறையுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரிவர செய்ய முடியாம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்த நீங்க இனி குடும்பத்தால சந்தோஷமா இருக்க போறீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். புதுசா வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். அனுதினமும் அனுமன் வழிபாட்டுடன் திருநள்ளாறு, திருக்கோள்ளிக்காடு, குச்சனூர் இந்த மாதிரியான கோயில்களுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுனால செல்வ செழிப்போட நிறைவான வாழ்க்கை அமையுங்க. அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம். உயர்ந்த உள்ளம் கொண்ட உங்களுக்கு சனீஸ்வர பகவானால இந்த வருடம் முழுக்கவே ஃபர்ஸ்ட் விஷயம் வருமானத்தின் தடை விலகுது. மன உளைச்சல், வீண் அலைச்சல் எல்லாமே மறையுது. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகளும், எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்களும், பொருளாதார நெருக்கடியும் எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நல்ல காலமா மாறப்போகுது. குறிப்பா இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் எப்படி இருக்குன்னா, சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு, எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும். முயற்சிகள்ல வெற்றி, வருமானத்தின் தடைகள் விலகுவதனால சந்தோஷம் அதிகமாகும். குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை இருக்க போகுது. உறவுக்காரங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. மேலும் தொழில் ரீதியாவும் சரி, வியாபார ரீதியாவும் சரி, ஆதாயம் அதிகமா கிடைக்கும். சோ சனீஸ்வர பகவானே உங்களுக்கு நல்லது செய்யறப்போ, இந்த ராகுவும் கேது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னாக்க, இந்த வருடம் முழுக்கவே குடும்பத்துல இருந்த பிரச்சனை, தொழில் பாதிப்பு, வருமானத்துல இருந்த குறைபாடு, வீண் அலைச்சல், செயல்பாடுகள் இருந்த தடைகள், பொருளாதார நெருக்கடி, உடல்நிலை இருந்த சங்கடம், எதிர்பாராத விபத்து, இந்த மாதிரியான விஷயங்கள அடிக்கடி நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே இவங்க சரி செஞ்சு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணது இவங்க தான். சரியா? அதே மாதிரி தொழில் இருந்த தடுமாற்றம், ஒரு வேலையில இருந்த பிரச்சனை, எல்லாத்தையுமே குறிப்பா வீண் பழிலாம் வந்திருக்கும் உங்க மேல. தப்பு செய்யாமலே நிறைய இடத்துல அபராதம் கட்டியிருப்பீங்க. பொருள் இழந்திருப்பீங்க. நோய் தொல்லை அதிகமா இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் சரி செஞ்சு குடுத்துறாங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் விலகி ஓடுவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சமுதாயத்துல உங்களுக்கு செல்வாக்கு உயருதுங்க. அடுத்ததா குருவினுடைய சஞ்சாரம். இவங்களே உங்களுக்கு நல்லது பண்றப்ப இவரை விட இங்க நல்லது பண்ணாம போயிடுவாரு. வருமானத்தின் தடைகளை விலக்கி வைக்கிறாரு. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. வருமானம் உயருது. நெருக்கடியான நிலையில நல்ல மாற்றம் இருக்கும். அடுத்து பொது பலன்களா பார்த்தோம்னாக்க இந்த வருடம் முழுக்கவே முயற்சிகள்ல வெற்றி, உடல்நிலை சீராகுது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப மறைஞ்சு போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருது. தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். மனக்குழப்பம் விலகுது. பயம் விலகி தன்னம்பிக்கையுடன் தைரியத்தோடையும் செயல்பட போறீங்க. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும். விற்பனையில கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. ஊழியர்கள் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கூடாது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்களே இறங்கிதான் வேலை பார்க்கணும். இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்த சங்கடங்கள் மறையுது. எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் பணி உயர்வும் கிடைக்கும். நிதி ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையை நீங்க அனுசரித்து நடந்துக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சுயதொழில் செய்றவங்களுக்கு வருமானம் பெருகும். வேலை பளு குறையுது. எதிர்பார்த்த வருமானம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. ஒரு சிலர்லாம் படிப்புக்காகவோ இல்ல வேலைக்காகவோ வெளிநாட்டு செல்றதுக்கான யோகம் இருக்கு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. டீச்சர்ஸ் உடைய அறிவுரை ஏற்று நீங்க செயல்படுவதனால மற்றும் விடாமுயற்சினால நீங்க எதிர்பார்த்த அதிக மதிப்பெண்களை பொதுத் தேர்வுகள்ல பெறுவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு உடல் பாதிப்பு வந்திருக்கும். அந்த நோய் நிலை எல்லாமே இப்ப மாறுதுங்க. விபத்துல சிக்கி படுத்த படுக்கையா இருந்தவங்க கூட இப்போ எழுந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளம் வருவீங்க.
மருத்துவ சிகிச்சை, மருத்துவ செலவு எல்லாமே மாற்றத்துக்கு உண்டாகுது. நல்லா உடல் ஆரோக்கியத்தோட உற்சாகமா இருக்க போறீங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துக்காக நேரமே ஒதுக்காம, நிம்மதி இல்லாம, எப்ப பாரு வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தவங்க, இனி குடும்பத்தோட நேரம் ஒதுக்கி சந்தோஷமா இருக்க போறீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நிம்மதியா இருக்க போறீங்க. ஆடம்பர செலவுகள் மறையுது. வீண் பயம் விலகுது. குடும்பம் அப்படின்னு சிறப்பா தான் இருக்கு. இருந்தாலும் வெளியாட்கள் யாரையுமே, குறிப்பா புதுசா யாரையுமே வீட்ல வந்து அனுமதிக்க கூடாது. மத்தபடி எல்லா விதங்களையும் உங்களுக்கு சாதகம் தான். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். பைரவர் வழிபாடு, வாராகியம்மன் வழிபாடு, இதனுடன் சேர்த்து இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் குடுக்கறது, உடை தானம் குடுக்கறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நன்மைகள் அதிகமா கிடைக்கும். சோ, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, கும்ப ராசிக்கு இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானால கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டமான வாழ்க்கை தான் கிடைக்க போகுது. வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. அதோட நீங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அதையும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. மத்தபடி நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க. நேரம் காலம் மட்டும் உங்களுக்கு சாதகமா இல்லைங்க. தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.